அஸ்ஸலாமு அலைக்கம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திருக்குர்ஆன் தமிழாக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தொழுகிறது நம்ம அல்லாஹ் கிட்ட பேசுகிறோம். குர்ஆன் ஓதுறது அல்லாஹ் நம்ம கிட்ட பேசுகிறான். அல்லாஹ் நம்ம கிட்ட என்ன பேசுகிறாங்கிறத ஆர்வமாக தேடக்கூடியவங்களாகவும் கேட்கக்கூடியவங்களாகவும் நம்ம இருக்கணும். இந்த குர்ஆனை கொண்டு போய் எல்லார்கிட்டையும் சேர்க்கணும், எல்லாரும் கேட்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. அல்லாஹ் வெற்றியாக்கி தருவானாக. வாங்க குர்ஆனுக்குள்ளே போகலாம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூரா யூனுஸ் 10 பாகம் 11 வசனம் 26. நன்மை செய்தவர்களுக்கு கூலி நன்மையும் அவர்கள் செய்ததை விட இன்னும் அதிகமும் அல்லாஹுவின் கண்ணியமான முகத்தை காணும் பாக்கியமும் உண்டு. அவர்கள் முகங்களை துக்கத்தின் காரணமாக தூசி படிந்தது போன்று இருளோ அல்லது இழிவோ சூழ்ந்து கொள்ளாது. நிச்சயமாக அவர்கள் சுவனவாசிகள், அவர்கள் அதில் நிரந்தரமாக தங்கியிருப்பவர்கள். 27. மேலும் தீமைகளை சம்பாதித்தார்களே, அத்தகையோர் அவர்கள் செய்த தீமைக்குரிய கூலி அது போன்றதே ஆகும். அவர்கள் இழிவும் சூழ்ந்து கொள்ளும். அல்லாஹுவின் வேதனையிலிருந்து அவர்களுக்கு பாதுகாப்பவர் எவரும் இல்லை. இருளுடைய இரவின் ஒரு பாகத்தால் அவர்களுடைய முகங்கள் மூடப்பட்டது போன்று காணப்படும். அவர்கள் நரகவாசிகள், அதில் அவர்கள் நிரந்தரமாக தங்கியிருப்பவர்கள். 28. மேலும் அவர்கள் அனைவரையும் நாம் ஒன்று திரட்டும் நாளை நபியே அவர்களுக்கு நினைவு கூர்வீராக. பின்னர் இணை வைத்து கொண்டிருந்தார்களே, அவர்களுக்கு நீங்களும் அல்லாஹுவின் வணக்கத்தில் கூட்டாக்கிய உங்கள் இணையாளர்களும் உங்களிடத்திலேயே அதை விட்டு நகராது நில்லுங்கள் என்று கூறுவோம். பின்னர் எங்களை நீங்கள் வணங்கக்கூடியவர்களாக இருக்கவே இல்லை என்று அவர்களின் இணையாளர்கள் கூறியவர்களாக இருக்க அவர்களுக்கு மத்தியில் இருந்த தொடர்பை நீக்கி நாம் பிரித்து விடுவோம். 29. ஆகவே எங்களுக்கும் உங்களுக்கும் இடையில் அல்லாஹுவே சாட்சியாளனாக இருக்க போதுமானவன். உங்கள் வணக்கத்தை பற்றி நிச்சயமாக நாங்கள் அறியாதவர்களாகவே இருந்தோம் என்று கூறுவர். 30. அவ்விடத்தில் ஒவ்வொரு ஆத்மாவும் தான் முற்படுத்தியதை சோதித்து கண்கூடாக பார்த்து கொள்ளும். மேலும் அவர்கள் தங்களுடைய உண்மையான அதிபதியாகிய அல்லாஹுவின் பக்கமே திருப்பப்படுவார்கள். அவர்கள் பொய்யாய் கற்பனை செய்து கொண்டிருந்தார்களே, அவை அவர்களை விட்டு மறைந்துவிடும். 31. வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் உங்களுக்கு உணவளிப்பவன் யார்? அல்லது செவிப்புலனையும் பார்வைகளையும் சொந்தமாக்கி கொண்டிருப்பவன் யார்? இறந்ததிலிருந்து உயிருள்ளதை வெளிப்படுத்துபவனும் உயிருள்ளதிலிருந்து இறந்ததை வெளிப்படுத்துபவனும் யார்? அகிலத்தாரின் சகல காரியங்களை திட்டமிட்டு நிகழ்த்துபவனும் யார் என நபியே நீர் அவர்களை கேட்பீராக. அதற்கு அவர்கள் அல்லாஹுதான் என்று கூறுவார்கள். அவ்வாறாயின் அவனுக்கு நீங்கள் பயப்பட மாட்டீர்களா என்று நீர் கூறுவீராக. 32. இத்தகைய தகுதிகளுக்குரிய அவன்தான் உங்களுடைய உண்மையான இரட்சகனாகிய அல்லாஹ். இந்த உண்மை பின்னர் வழிகேட்டை தவிர வேறு எஞ்சியிருப்பது யாது? இவ்வுண்மையை விட்டு நீங்கள் எங்கு திருப்பப்படுகிறீர்கள் என்று நபியே நீர் கேட்பீராக. 33. இவர்கள் நிராகரித்த இவ்வாறே பாவம் செய்பவர்கள் மீது நிச்சயமாக அவர்கள் விசுவாசம் கொள்ள மாட்டார்கள் என்ற உமது இரட்சகனின் வாக்கு உண்மையாகிவிட்டது. அல்ஹம்துலில்லா. அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஈருலக வெற்றியையும் ஈமானையும் உறுதிப்படுத்துவானாக. நம் பிள்ளைகளுக்கு ஈருலக கல்வியையும் லேசான முறையில் தந்தருள்வானாக. சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்கி ஹஜ்ஜை நசீபாக்கி வை அல்லாஹ். ஹாஜிகளுடைய ஹஜ்ஜி எல்லாம் ஏற்றுக்கொள்ளி அல்லாஹ். உலக முஸ்லீம்களுக்கும் பலஸ்தீன மக்களுக்கும் எல்லா நலவுகளையும் லேசான முறையில் கொண்டு வந்து சேர்த்துரு அல்லாஹ். பலஸ்தீன மக்களுக்கு எல்லாம் முழு வெற்றியை கூடிய அல்லாஹ். அவர்கள் இழந்ததை விட எல்லாம் அதிகமாக கொடுத்துரு அல்லாஹ். நாங்கள் எவ்வளோ நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கோமோ அதை விட அதிக சந்தோஷத்தையும் நிம்மதியும் அவர்களுக்கு கொடுத்து விடையா அல்லாஹ். இழந்ததை விட அதிகம் கொடுத்து விடையா அல்லாஹ். அவங்களுக்கு கவலையாகவும் கஷ்டத்தை கஷ்டமாகவும் காட்டி விடாதே அல்லாஹ். அவர்களுக்கு எல்லா நலவுகளையும் லேசான முறையிலிருந்து புறத்திலிருந்து அனுப்பிவே அல்லாஹ். எல்லா நலவுகளையும் லேசான முறையில் கொண்டு வந்து சேர்த்துரு அல்லாஹ். சிறிய துவாவே ரசூலை கரீம் பைத்துல் முகத்தஸ் எங்களிடம்
நல்லபடியாக கொண்டு வந்து சேர்த்துடைய அல்லாஹ். பைத்துல் முகத்தஸை வாழ்நாளில் ஒரு முறையாவது நாங்கள் போய் அங்கே பார்க்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு கூடிய அல்லாஹ். ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லாஹ். அனைத்து நலவுகளையும் லேசான முறையில் கொண்டு வந்து சேர்த்துடைய அல்லாஹ். இந்த சிறிதவர் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருட்டு அலங்கரித்துக் கொள்ளி அல்லாஹ். ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته.